வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலோட வர்ற வார ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். இன்னமும் இங்கே கிறிஷ் புராணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கிறிஷோட ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கிறிஷோட நடவடிக்கைகளை கேட்டு அவங்களுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது. இந்த மனநிலையில் அவனை அப்படியே அனுப்பி வச்சா அவன் வேற ஏதாவது தப்பான முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு முத்துவும் மீனாவும் ரொம்பவே யோசிக்கிறாங்க. அப்போது சீதா எங்கள் ஹாஸ்பிட்டலில் குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட கிறிஷை கூட்டிகிட்டு போய் அவனோட மனநிலையை தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு சரியாக வழிகாட்டலான்னு சொல்ல முத்துவும் மீனாவும் கிறிஷை சீதா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. இதை மீனா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. முத்துவும் அதுக்கு சம்மதிக்க ரெண்டு பேரும் கிறிஷை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. எப்பவும் போல இதை அங்கே நின்று ஒட்டு கேட்டுக்கிறாங்க ரோஹிணி. இதில் நாம் எப்படியாவது மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு பயப்படுற ரோஹிணி அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. அப்போது கிறிஷோட நிற்கிற மீனா முத்துக்கிட்ட, ஏங்க அங்கே பாருங்க ரோஹிணி கூட வர்றாங்கன்னு சொல்ல, அவங்க எனக்கு நேத்தே கால் பண்ணி ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னு சீதா சொல்ல, ரோஹிணி வந்தது அவங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக முத்துவும் மீனாவும் கிறிஷை சீதாவோட கஸ்டடியில் விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை வருது. இங்கே பாரு, நீ எதுக்காகவும் சீதா ஆண்டியை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, சரியா? அவங்க கூடவே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அந்த பக்கமாக போக ரோஹிணி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பக்கத்துலேயே நிற்கிறாங்க. பார்த்துக்க சீதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போக சீதாவை கவுண்டர்லேருந்து கூப்பிட அங்கே போகிற நேரத்தில், இங்கே பாரு, உங்ககிட்ட டாக்டர் என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் என்னை பற்றி எதுவுமே நீ சொல்லக்கூடாது, சரியா? அப்படின்னு திருட்டு ரோஹிணி கேட்க அரைக்கால் உழக்கு திருடன் கிறிஷும் சரின்னு தலையாட்டுறாரு. அப்போ திரும்பி வர்ற மீனா, கிறிஷ் என்ன கேட்டாலும் தைரியமா உனக்கு என்ன தோணுதோ அதை டாக்டர் கிட்ட சொல்லணும்னு மீனா கேட்க, சரிங்க ஆண்டி அப்படின்னு பயங்கரமா பசப்புறாரு கிறிஷ். டாக்டர் எந்த மாதிரி நடந்துக்குவாங்கன்னு தெரியலையே, என்ன கேட்பாங்கன்னு தெரியல, நாமளும் உளர போக முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கோம், ஒருவேளை இவன் உண்மையெல்லாம் உளறி கொட்டிட்டா என்ன பண்றது அப்படின்னு திகிலடிச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க ரோஹிணி. ரோஹிணி பயப்படாதீங்க, நீங்க ஒரு முக்கா திருடினா உங்க பையன் ஒரு முழு திருடன், அதனால நீங்க தைரியமா நிக்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற வார சீரியல்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.